வணக்கம். நான் உங்கள் ரஜனிக்கு ரூபா. நான் எலுமிச்சை சாதமும் எலுமிச்சை சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கோட பொரியலும் செய்து காட்டப்போம். வாங்கோ. இந்த நவராத்திரி பொழுதுல கூடுதலான ஒரு மிரக்கறி தான் விரும்பி சாப்பிடுவார்கள். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்கோ, அப்படி என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு பாருங்க, இப்போ எலுமிச்சை சாதத்துக்கு என்னென்னு பார்ப்போம். நான் இதால் இதில் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு. இதில் உப்பு தேவைக்கேற்றமே நாங்கள் எடுக்கலாம். இதில் ஒரு தேக்கரண்டி தனிச்சேத்தல் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு தேக்கரண்டி கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதோட சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் எலுமிச்சை சாதத்துக்கு போடுறதுக்கு. இது 2 உருளைக்கிழங்கு எடுத்து அரை பதமாக அவிக்கணும். நல்லா அவிக்கக்கூடாது, சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த 1 கப் அரிசிக்கு 1 எலுமிச்சை 1 காணும். இதில் ஒரு தேக்கரண்டி உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 10 செத்தல் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு 5 போட போகிறேன். 5 எலுமிச்சை சாதத்துக்கு. இதில் 15 கச்சான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு தேக்கரண்டி கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவைக்கிட்டமே கருவேப்பிலை. மற்றது அரை தேக்கரண்டி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் வதக்குறதுக்கு. இனி பார்ப்போம் எப்படி செய்கிறதுண்டு. பாருங்க, சட்டி வச்சு எண்ணெய் சூடு ஏறிட்டுது. நான் இதுக்கு இப்போ கடுகை போடுறேன். கடுகை வடிக்க இதில் உளுத்தம்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு போடுறேன். கச்சான போடுறேன். இப்போ வட்டி விட்டு பச்சை மிளகாய் போடுறேன். கருவேப்பிலை, பெப்பர், இப்போ இந்த பெருங்காயத்தையும் போடுறேன். மஞ்சள் தூளையும் போடுறேன். இதில் இப்போ தேவையான உப்பையும் போட போகிறேன். நான் ரைஸுக்கு தனி உப்பு போட்டுனாடி இதுக்கு மட்டும் உப்பு போடலாம். அப்புறம் பார்த்து போடலாம். பிறகு கூடினா ஒன்றுமே செய்யலாது. இனி இப்போ அடுப்பை நான் ஓஃப் பண்ண போகிறேன். ஓஃப் பண்ணி போட்டு இந்த எலுமிச்சை புளிய விட போகிறேன். இப்போ நான் இந்த சோறு வடித்து வச்சுருக்கிறேன். தனியே ஒன்றோட ஒன்று முட்டாதபடி இந்த சோறை நாங்கள் வடிச்செடுக்கணும். சோறு குழஞ்சா அப்புறம் இதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி திரட்டி இருக்க.
பாருங்கள், நான் இப்போ எல்லா சோறையும் போட்டதுக்குள்ள இப்போ கிளறிட்டேன். நான் இப்போ உப்பு பார்க்குறேன், ஓகே இருக்குண்டு. உப்பு உரைப்பு எல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. நான் இப்போ இதை விட்டுட்டு நீ உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்வோன்னு பார்ப்போம். பாருங்க, உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து சட்டியில் சூடறிட்டுது. இப்போ நான் கடுகை போடுறேன். அதை போட்டு செத்தலை போடுறேன். வெங்காயத்தையும் போடுறேன். இதில் கருவேப்பிலையும் போடுறேன். வெங்காயம் இப்போ அவ்வளோ வதங்கி வந்துட்டு நான் இந்த நேரத்தில் இப்போ இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்க போடுறேன். தேவையான அளவு உப்பை போடுறேன். இந்த தூளையும் போடுறேன். இப்போ உங்களுக்கு உரைப்பு கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட போடலாம், குறைய வேணும்னா கொஞ்சமாக போடலாம். அது எல்லா தூளையும் எடுத்து வச்சு எல்லா தூளையும் போட்டிருக்கேன். தூள் மணம் போகிறதுக்காக நான் இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை கொஞ்சம் அடுப்பை குறைச்சி போட்டு நான் மூடிவிட போகிறேன். ஒரு 3 நிமிஷம் நான் விட்டுட்டேன். இப்போ பார்ப்போம். தண்ணீரம் பத்த வேட அவிச்சு போட்டு தண்ணி குடித்தேன். ஆடி தேவையில்லை. உப்பு பார்ப்போம் எப்படி காணும் வந்து. கொஞ்சம் உப்பு போடுறேன், காணாது. இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு நான் மூடி விட பண்ணால் கொஞ்சம் இந்த தூள் இந்த மனம் கொஞ்சம் போட்டிட நிற்குது. அதனால 2 நிமிஷத்துக்கு நான் மூடி விடுறேன். திரும்ப 2 நிமிஷம் ஆகிட்டு நான் இப்போ பார்ப்பேன். திரும்ப கணக்கெல்லாம் பொரிஞ்சோட வந்துட்டு நான் இப்போ அடுப்பை ஓப்பன் பண்ண போகிறேன். பார்க்கவே ஒரு வடிவாக இருக்குது. நாங்கள் எந்த சாப்பாட்டை சாப்பிட்றதா இருந்தாலும் பார்க்க அதோட வடிவு இருந்தால் சாப்பிடவும் ஆசையாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அடுப்பேன். பாருங்க, இப்போ ஒரு எலுமிச்சை சாதமும் அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கும் பொரியலும் செய்து முடிச்சாச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த அளவு முறை எடுத்து செய்து பாருங்க. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றபடி என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.